செல்வகுமார்ட்ட இந்த பேச்சு மோடி அவர்களுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது எதை காட்டுகிறது, என்ன விஷயத்தை அவர் இது மூலமா தெளிவுபடுத்த விரும்புறாரு மக்களுக்கு? முதல்ல இந்த தலைப்பையே நான் ஏற்கவில்லை. நான் மனித பிறவி கிடையாது அப்படிங்கிற எந்த இடத்துல அவர் சொல்ல கிடையாது. சில பேர்த்துக்கு இந்த இந்தி புரியாதனால என்னமோ இல்ல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி 3வது முறையாக படு தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை திசை திருப்புவதற்காக ஏதாவது ஒரு வகையில் மோடியின் மேல் குறை சொல்ல வேண்டும், அதை வைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த அவர் சொன்னதை திருச்சி பேசுறாங்க. இல்ல இப்ப அவர் ரியலா சொன்னது என்ன? பயாலஜிக்கலா நான் பிறக்கல அப்படிங்கிற மாதிரி உணர்றேன்ங்கறாரு. இப்ப என்ன இது? அது எந்த இடத்துல அந்த பேட்டி நடந்தது? கங்கை கரையில காசில ஆஜ் தக் சேனலுக்கு இன்னைக்கு 10 நாளுக்கு மேல அந்த பேட்டி எடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேள்வி என்ன அப்படின்னா, உங்களால் எப்படி காலையில ஒரு மாநிலத்துல பிரச்சாரம் பண்றீங்க, மத்தியானம் வேறொரு மாநிலத்துல வெயில்ல நீங்க ரோட் ஷோ பண்றீங்க, மாலையில வேற ஒரு மாநிலத்துல நீங்க பிரச்சாரத்துக்கு போறீங்க, இதற்கான எனர்ஜி எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் சொல்ற பதில் இது ஒரு சாதாரண அது ஆஜ் தக்ல இது நியூஸ் 18ல கொடுத்திருக்காரு. நியூஸ் 18ல ஆஜ் தக் சேனல்ல அந்த இது வந்திருக்கு. கடவுள் அது வந்திருக்கு சார். அங்க அந்த வார்த்தை அவர் பயாலஜிக்கல் அப்படிங்கறத அவர் உபயோகப்படுத்தல. நான் சொல்லி முடிச்சறேன். ஆனா இந்த நியூஸ் 18 பேட்டியில சொல்லி இருக்கார். சரிங்க, கடவுள் என்ன ஒரு காரியம் செய்யறதுக்காக பூமிக்கு அனுப்பிச்சிருக்காரு, அவர் தான் என்னை இயக்குறாரு, எனக்கு எனர்ஜி அவர் தான் கொடுக்கறாரு, என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வையை கடவுள் தான் கொடுக்கறாரு, என்னை முழுமையா கடவுள் இயக்குறாரு, கடவுளின் கையில் நான் ஒரு கருவி மட்டுமே அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கிற அனைவருமே கடவுளின் கையில் நான் ஒரு கருவி மட்டுமே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது வேற மாதிரி தோணலாம். இப்போ ஒரு ரகுமான் கூட என்ன சொல்லுவாருன்னா, எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு தன்னடக்கத்துடன் ஒரு பணிவா சொல்ல வர ஒரு பேச்சு. நிறைய வித்தியாசம் இருக்குல்ல சார். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்றது வேற, இறைவனுக்கு செல்வகுமார் சார் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்றது வேற, அதே மாதிரி இறைவனை நான் சரணடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்றது வேற. ஆனா இந்த விஷயம் என்ன அனுப்பி இருக்கிறாரு, கடவுள் என்ன பூமிக்கு அனுப்பி இருக்கிறாரு, நான் மனித பிறவிங்கிறது எங்கன்னா நீங்க சொல்றது ஆஜ் தக்ல சொல்றீங்க, ஆனா நியூஸ் 18க்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில இந்த பயாலஜிக்கல்ங்கிற வார்த்தையை இப்ப பயன்படுத்தி இருக்கிறாரு. இதுதான் வித்தியாசம். இப்ப நான் இல்ல கடவுள் என்னை ஒரு பணிக்காக அனுப்பிச்சிருக்காரு, அதை நோக்கி செல்லும் பொழுது அந்த எனர்ஜி கிடைக்குது, அதன் காரணமாக நான் செயல்படுறேன் அப்படிங்கிற கோணத்துல தன்னுடைய வெற்றியை தன்னுடைய செயல்பாட்டை கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் விதமாக கடவுளின் கடவுள் என்னை இயக்குறார் அப்படிங்கிற கோணத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. நான் கூட அப்படிதான் சொல்லுவேன். கடவுள் நம்பிக்கை இருக்கிற அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு பணிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே ஒழிய, தன்னை எந்த இடத்திலும் இவர் துரைப்பாண்டி அண்ணன் சொல்வதை போல தன்னை எந்த இடத்திலும் அவதாரம் என்று அவர் சொல்லவில்லை, தான் ஒரு தெய்வ பிறவி என்று அவர் சொல்லவில்லை. அவர் நான் கடவுள் எனக்கு ஆதரவு இருக்க, கடவுள் என்னை இயக்குறாரு அப்படிங்கிற கோணத்தை சொல்ல, இதுக்கு மேல கடவுள் பூமிக்கு என்ன அனுப்பி இருக்கிறாரு, கடவுள் ஏதோ ஒரு விஷயம் செய்யறதுக்காக அனுப்பி இருக்கிறாரு. கடவுள் இப்போ நமக்கு புத்தர் போனாரு, எல்லாரும் போனாரு, என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படிங்கிற தேடுதல் தான் அனைத்து மதமுமே சொல்லுது. இதனோட குறிக்கோள் தேவதூதர் மாதிரி அவர் அனுப்பப்பட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி அவரு சொல்லல. நம்ம அந்த மாதிரி ஒரு கட்டுக்கதை இவங்க திரிச்சு மக்கள் இடத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு அவர் ஆணவம் பிடித்தவர், அவர் தன்னைத்தானே கடவுளாக நினைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக இந்தி கூட்டணியோட கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ஓவர் டைம் வேலை செய்யறாங்க. அப்ப அங்க பாஜகவோட வேட்பாளர் தெரியும், மக்களுக்கு தெரியும் அவர் இந்த எவ்வளவு கடுமையாக உழைக்கிறார். அது சாதாரணமாக ஒரு 73 வயதான ஒருவரால் அவ்வளவு உழைப்பை போட முடியாது. அதை கடவுளோட ஆசீர்வாதமாக அவருக்கு கிடைத்த பாக்கியமாக இந்தியாவில் இருக்கும் 140 கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நான் பாடுபட போகிறேன். என்னுடைய வாழ்க்கை காலம் முழுவதுமாக அவர்களுடைய முன்னெடுத்துக்காக உழைக்க போகிறேன். கடவுளை நான் பார்த்ததில்லை, மக்களை நான் கடவுளாக பாவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வார்த்தைகள் அதுக்கான விளக்கத்தை அவங்க சொல்றாங்க. அவர் அவ்வளவு விளக்கம் சொல்லல, அவர் பேச வேண்டியதற்கான விளக்கம். பத்திரிகை நாளிதழில்
தலைப்பிடப்பட்டு படம் போட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குதான் பதில் கேட்கிறேன். சரி வரேன். அப்படி என்றால் இந்து பத்திரிகையை இன்னைக்கு வந்திருக்கிற செய்தியும் இந்தியன் இல்ல துரைபாண்டியன் இருங்க, அதாவது வந்திருக்கிற செய்தி அதுதான், அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் தரேன். பத்தி எல்லாம் சொன்னா நான் எதுவுமே பேசல. இல்ல சார், நீங்க அப்படி இல்லன்னு சரி இருங்க துரைபாண்டியன், நான் வரேன். சரி செல்வகுமார் பேசுங்க. அப்ப ஒடிஷால வந்து பாஜகவுடைய வேட்பாளர் சொன்னாரு இல்லையா, பூரி ஜெகநாதரே மோடியுடைய பக்தர் அப்படிங்கிறாரு. அப்ப பாஜகவினுடைய என்ன ஓட்டம், அந்த நிலைப்பாடு அதுல வந்து நின்றுச்சா, அந்த புள்ளியில வந்து நின்றுச்சா? சொன்னதுக்கு பிறகு நான் வாய் தவறி மோடி ஜெகநாதரின் பக்தர் என்பதற்கு பதிலாக வார்த்தை பிழை ஏற்பட்டு விட்டது, மன்னிப்பு கேட்கிறேன், 3 நாள் இதற்காக வருத்தப்படுகிறேன், மௌன விரதம் இருக்க போகிறேன். எவ்வளவு நாளைக்கு அப்புறம் சொல்றாரு? சர்ச்சையானதுக்கு அப்புறம் சொல்றாரு. செல்வகுமார் சர்ச்சையானதுக்கு அப்புறம் சொல்றாரு. சுதந்திர தினத்தை தப்பா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பதில் சொல்லலாமா? நான் இருங்க, நான் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் வரேன். செல்வகுமார் வரேன். இதுக்கு நான் மட்டும் பதில் சொல்றேன்னா அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதாவது காங்கிரஸும் அந்த I.N. கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய கட்சியில் இருக்கிறவர்கள் ஏதாவது இந்த மாதிரி தாறுமாறாக பேசினா, ராகுல் காந்தி பேசினாரா, மன்மோகன் சிங் பேசினாரா, பிரியங்கா காந்தி பேசினாங்களா, அந்த ஏன் எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இதுல ஒரு வேட்பாளர் ஒரு வேட்பாளர் ஏதோ ஒரு தவறுதலாக செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு, அதை கடந்து போக வேண்டியதானே. இவங்களுக்கு சொல்றாருங்கிறது முக்கியமான விஷயம் இல்ல சார். தவறுதலா சொல்றது சாதாரண வேற ஒரு கருத்துக்களோ அரசியல் ரீதியான கருத்துக்களோ இருந்தா பரவாயில்ல. அவங்க சொல்றது இந்தியா கூட்டணியில மக்களுடைய மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கை கடவுள். அப்ப கடவுளை விட அதிகமா அப்படிங்கிற கேள்வி அப்படி கிடையாது. அவர் அந்த தோரணையிலயும் சொல்லல, அதை சொல்லல, அது தவறு இல்ல, அவர் தவறு மன்னிப்பும் கேட்டு விட்டார். சர்ச்சைக்கு பிறகுதான் மன்னிப்பு கேக்குறாரு. நான் அதுதான் கேக்குறேன். உடனே நீங்க அதே திரும்ப இந்தியா கூட்டணியில ஏதாவது பேசுனா உடனே மன்னிப்பு கேட்டாரா, உடனே அவரை வந்து கண்டிச்சாங்களா, உடனே ராஜினாமா பண்ணாங்களான்னு கேக்குறீங்க. கிடையாது. அதுக்கு தான் அவங்க இப்ப விளக்கம் கொடுத்தாங்க. இந்த டைம்ல எலெக்ஷன் டைம்ல என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு என்ன வேண்டுமானாலும் கிடையாது, மன்னிப்பு கேட்கலாமா? என்ன வேண்டுமானாலும் கிடையாது.